ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்புடன். இன்றைக்கி மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ ஹோம் டூர் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேசாமல் குயிக்காக பார்த்துடலாம். வீடு இருக்கிறது 3rd ஃப்ளோரில். ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் இருக்கும். ஒன்று வாட்டர், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டி. இது ரெண்டுத்தோட நேமுமே நம்மளோட நேமில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நம்ம கையில் கீயே வந்து கொடுப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி, வைஃபை எல்லாமே இன்க்ளூட் ஆயிருந்தோம். இங்கே எல்லாமே நம்மளோட கண்ட்ரோல் தான். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 2 ஃப்ளாட்டு தான். என்னோடய ஃப்ளாட்டுக்கு நேர் ஆப்போசிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ளாட் வந்து இருக்குது. ஸோ அதில் இப்போ யார் இருக்காங்கன்னு கூட அவ்வளோ. அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேயே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, அதாவது ஸ்டெப்ஸ், ஸ்டேர் கேஸ். இன்கேஸ் லிஃப்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஸ்டேர் கேஸை வந்து யூஸ் பண்ணி. முக்கியமாக ஃபயர் அலாரம் அடிக்கும்போது லிஃப்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒர்க் ஆகாது. அப்போ அர்ஜென்ட்டாக கீழே போகணும் அப்படின்னா அப்போ ஸ்டேர் கேஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு மெயின் போர்டு இருக்குது. இது நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த லைட்டு, டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, எந்தெந்த பாயிண்ட்டு எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு எல்லா பாயிண்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது ட்ரிப் ஆச்சு அப்படின்னா இந்த போர்டில் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். பிளான்ஸ் எல்லாம் நிறைய வந்து பார்த்துருக்கீங்க. ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம இந்த பிளான்ட் ரிலேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஷூ ரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரு ஆனதுமே வந்து இருக்குது. அது தாண்டி வந்து உள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்றதால இங்கே ஷூ ரேக் வந்து வச்சுருக்கோம். இந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டுமே, அதாவது இந்த கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வித் ஃபர்னிஷிங் தான். ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்க ஃபர்னிஷிங்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்குமே நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து பே பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியாக வந்து தெரியாததால் நாங்கள் ஓன் ஃபர்னிஷிங் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ டைனிங் டேபிள், சேர்ஸு, ஷோஃபா செட்லேருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனாக வாங்கின ஃபர்னிஷிங் தான். டைனிங் டேபிள் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றதால இதில் 2+2ன்ற மாதிரி 4 சீட்டர் இருக்கிற மாதிரி சின்ன டேபிள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வாட்டர் டிஸ்பென்சர், பக்கத்தில் வந்து டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இது நம்மளோட மோஸ்ட் லவ்லி பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஷோஃபா, சேர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்க டீபாய், கீழே இருக்க கார்பெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து வரோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லலாம் தேடி வாங்கி போட்டது தான். மெயின் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஓனாக எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஃபர்னிச்சர்ஸாவது இருக்கணும் அப்படின்றதால. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி அடிக்கக்கூடாது, அது அடிக்கக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்ஸ் நம்ம வெக்கேட் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து பே பண்ணணும். ஷோஃபாவில் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் டோர்ஸ் வந்து இருக்குது ஆப்போசிட்டில். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு 2 பக்கமும் வந்து கிளாஸ் டோர்ஸ் இருக்குது. கர்டன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே முடியாது நம்மளால். ஸோ டே டைமில் கர்டன்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 4, 5 எல்லாம் வந்து நீங்கள் எல்லா கர்டன்ஸும் க்ளோஸ் பண்ணி வச்சுறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்மளுக்கு நம்ம வீடு வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்து இருட்டும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிற 3 பில்டிங்கும் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால் அந்த கர்டன்ஸில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா வெளிச்சம் இருக்கும், லைட்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வெளிச்சத்தில், அதாவது வந்து லைட்டெல்லாம் போட்டு வர வெளிச்சம் வேறு, இந்த மாதிரி நேச்சுரலாக நம்மளுக்கு அந்த லைட்டிங்கில் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். டே டைம்லலாம் நான் வந்து லைட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த இன்கேஸ் ஃப்ரைடேயில் நம்ம அந்த படம்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எல்லா கர்டன்ஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தேட்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அந்த டைமில் நல்லாயிருக்கும். இது வந்து பாப்பாவோட ஒரு குட்டி ஸ்டடி ஏரியா. ஸோ அவங்களுக்கு என்ன தான் நீங்கள் ரூம் கொடுத்தாலும் அந்த ஹாலில் உட்காந்துட்டு ஜாலியாக பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். மணி பிளான்ட்டு ரொம்ப வந்து குட்டியாக வந்து வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளர்ந்துருச்சு. இதிலேருந்து கட் பண்ணி நிறைய மணி பிளான்ட் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. கிச்சன் டூர் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் எல்லாருமே ஹோம் டூர் கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிச்சன் வந்து பார்த்துட்டு தான் நம்ம காலையில் 4:30
6:30க்கு எல்லாருக்கும் பேக் பண்ணுற வரைக்கும் நம்மளோட அதிகப்படியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த கிச்சன் தான். ஸோ எல்லோரும் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ். வித் ஃபர்னிஷிங்கில் அவங்களோடது கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் நாங்கள் அவங்களோடதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ், இது 4 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்கிற இடத்துல டிஷ்வாஷர் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷினுக்கு ஆல்ரெடி நம்ம வீட்லேயே வந்து ஒரு ரூம் வந்து தனியாக இருக்குது, லாண்ட்ரி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூமை வந்து நாங்கள் பூஜை ரூமாக யூஸ் பண்ணுறதால எனக்கு வாஷிங் மிஷினை இங்கே வச்சுட்டோம். அதே மாதிரி டிஷ்வாஷர் வந்து வைக்கல, ஏன்னா வெசல்ஸ் வாஷிங் அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. அதனால் வந்து டிஷ்வாஷர் வந்து நாங்கள் வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து இங்கே ஒரு ப்ரொவிஷன் வந்து வச்சுருக்காங்க. வரும்போதே நமக்கு சொல்லிடுவாங்க வேணும்னா நீங்கள் ஏசி போட்டுக்கோங்கன்னு. ஆனால் எங்களுக்கு வந்து ஹாலில் இருக்கிற ஏசி 2 ஏசி இருக்குது ஹாலில். ஸோ அதுவே வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கிச்சனுக்கு வந்து அந்த கூல் வந்து நம்மளுக்கு வரும். கிச்சனில் சம்மர் டைமில் அது ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா above 50 போகும். ஸோ அந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது நிறைய வீடு வந்து பார்த்தோம். ஆனால் இதில் பார்த்த உடனே ரொம்ப கேட்சியாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனி தான். எனக்காக இருக்கட்டும், பசங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், அவ்வளோ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இந்த பால்கனியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கீழே விளையாட போயிருக்காங்க, ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னாலே வந்து கிட்ஸை இங்கேருந்து கூப்பிட்டாலே வந்து அவங்களுக்கு நல்லா கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டான ஒரு பால்கனி அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கெஸ்ட் யாருனாச்சும் வந்தாலும் சரி, இல்லை நம்மளே வந்து கொஞ்சம் டைமில் வெளியில் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்நாக்ஸு காஃபிலாம் வச்சுட்டு சாப்பிட்றது ஈவினிங் டைமில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்களுமே வந்து அதை வின்டர் டைமில் பண்ணியிருக்கோம். பட் இப்போ பயங்கர ஹாட். இந்த இடம் ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பார்ட்டிஸு, நிறைய கெட் டுகெதர், வீக்லி வந்து வைக்கிற கெட் டுகெதர், வின்டர் டைமில் நிறைய கெட் டுகெதர் வந்து பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து சம்மர் அப்படின்றதால காலையில் 8 மணிக்கு கூட வெளியில் போக முடியல, அந்தளவுக்கு பயங்கர ஹாட்டாக இருக்குது. பால்கனியில் வந்து ஒரு டேபிளும் அது கூட வந்து 2 சேர்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நல்லா இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் பெட்ரூமுக்கும் ட்ரிபிள் பெட்ரூமுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கிற பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது நேரோவாக இருக்கும். டபுள் பெட்ரூமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வைடாக இருக்கும். அப்போ நீங்கள் டேபிள் போட்டு ஒரு 4 சேர் சுற்றி வந்து உட்காரலாம். இது எல்லாமே வந்து நம்ம பாப்பாவோட பெட்ஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்குது. புதுசாக யாராவது வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க. இது வந்து ஹாலில் இங்கே தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்து எல்லாத்தையும் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஹாலில் இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு நேரோவாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது 2 பெட்ரூமுக்கு வந்து போகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். பேம்பு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜாம்பூர் அப்படின்னு ஒரு இண்டோர் பிளான்ஸு, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு கொஞ்சம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்க இந்த ஸ்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டர்க்கியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ இது இங்கே வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் ஹாலுக்கு வரணும் அப்படின்னா அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டு வந்து எரியிற மாதிரி இருக்கும். அதாவது எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டா இதில் மட்டும் லைட் எரியும். அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இது. இது நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ 2 ரூமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி 2 பெட்ரூமே ஈக்குவல் சைஸ் தான். ஏன்னா வந்து நாங்கள் அந்த வார்ட்ரோபு இதெல்லாம் பண்ணும்போது மெஷர் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. அதாவது லென்த் அண்ட் வித்து. வார்ட்ரோப், அதுக்கப்புறம் பெட்டு, மேட்ரஸ், அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி சேம் கலரில் வந்து வேணும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வந்து வாங்கினது. ஸோ ஆல்மோஸ்ட்டு வார்ட்ரோபுக்குள்ளே எப்படி வந்து ஷெல்ஃப் எல்லாம் வைக்கணும் அப்படின்றது வரைக்கும் நான் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வைக்கிற ஆர்கனைசர்ஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹைட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த வார்ட்ரோப்பில் உள்ள ஷெல்ஃப் எல்லாம் வந்து வச்சுருந்தோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் போகும்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாட்டர்துலேயுமே வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி போட்டாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகிடும். வின்டரில் மட்டும் பார்த்திங்க
பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம போடணும். ரெண்டுமே வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரும் வந்து இருக்குது. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்து எங்களுக்கு வந்ததில்லை. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்தாலும் எங்கள் ஃப்ளாட்டில் வந்து பெருசாக நாங்கள் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ உள்ளே வாஷ்ரூம் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மிரர் வந்து ரொம்ப பெருசாக வந்து வச்சுருக்காங்க. இல்லை ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வைக்கலாம். அதாவது இன்கேஸ் உள்ளே நம்ம எதுவும் ஸ்டாண்டெல்லாம் வைக்கல அப்படின்னா வந்து ஷாம்பூ, சோப்பு, அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷு, ஹேண்ட் வாஷு ஏதாவது வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷு, ஷாம்பூ, அதுக்கப்புறம் பாடி வாஷு எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஒரே ஒரு பெரிய ஹிக்கப் என்ன அப்படின்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது, த ஹோல் கம்யூனிட்டியுமே ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை இந்த இடத்துல பாருங்கள், இவங்க வந்து வாட்டர் ஸ்லோப்பிங் வந்து தப்பாக வச்சுட்டாங்க. வாட்டர் ட்ரைன் ஆகிற பக்கம், அதாவது ஹோல் இருக்கிற பக்கம் வந்து தாழ்வாக வச்சுருக்கணும். இவங்க அதை அப்படியே வந்து உல்ட்டாவாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எல்லா வாட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாஷ்ரூம் ஃபுல்லாகவே வந்து கொலை மாதிரி தேங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல கீழே அந்த தடுப்பு மாதிரி வந்து வச்சுட்டோம். ஸோ அது வந்து நாங்களே வந்து பண்ணதால் எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இல்லை. ஸோ ஹோல் கம்யூனிட்டியுமே வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது எல்லா பாத்ரூமுமே சேமாக தான் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வார்ட்ரோப்பு. இதுக்குள்ளே வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லலாம், எப்படி 500க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக வந்து கத்தாரில் இருக்கிறதால இந்த ட்ரெஸ்ஸு வந்து வெயிட்டு குறைஞ்சா போடலாம், இந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அது அப்புறமா போட்டுக்கலாம், இது வந்து பெரியவளோட ட்ரெஸ்ஸு சின்னவளுக்கு போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி போட வந்து மனசு வராது. ஸோ சில ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவிலேருந்து கொண்டு வர ட்ரெஸ்ஸஸ், இதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போனாலும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்ட்ரோப் தான். எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சாமி ரூம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணி இதுக்கும் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஷெல்ஃப் வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணி வந்து வாங்கினது தான். இது வந்து அதுக்கு அடுத்து வர பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து இதுவுமே வந்து கிங் சைஸ் பெட்டு தான். இதுவுமே வந்து அதே அளவுக்கு ஸ்பேஸ் நல்ல சூப்பராக இருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி வார்ட்ரோப்பு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு பெட்டு 3மே வந்து இது ஒரு செட்டு வாங்கணும். இது கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். பட் ஆல்மோஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோடய சிஸ்டம், லேப்டாப்பு எல்லாமே இருக்குது. பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும், ஆன்லைன் டியூஷன் வந்து அட்டன் பண்ணாலும் பெரிய பொண்ணு இங்கே வந்து உட்காந்து இங்கே இருக்க வார்ட்ரோப்பும் வந்து அதே 6 டோர் வார்ட்ரோப் தான். சென்டரில் வந்து மிரர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வந்து நாங்கள் ஆக்குபை பண்ணிட்டோம், 1 தான் அவருக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் அதுக்கு மேலே இருக்க பாருங்கள் அந்த சூட் கேஸு. ஸோ அதுதான் நம்மளோட ரியல் சொத்து அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மிடில் ஈஸ்ட் லைஃப் வந்து அப்படி தான், எப்போ வந்து வேணாலும் நம்ம வேலையை விட்டுட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். எல்லா இடத்துலையுமே கீழே வந்து கார்பெட் வந்து கம்பல்சரி போட்டிருப்போங்க. ஏன்னா இங்கே இருக்க அந்த டைல்ஸு நீங்கள் அப்படியே வந்து காலில் கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பல் வந்து போட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்து கால் அந்த அளவுக்கு ஹார்டாகிடும். டைல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. டைல்ஸில் நடக்கிறதே நம்மளுக்கு கண்டிப்பாக கால் வலி வரும். இந்த வாஷ்ரூமே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். இங்கே கீழே வந்து கட்டியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதுதான் அந்த வாட்டர் ட்ரைன் ஆகாமல் இந்த பக்கம் வந்துடும், அதாவது மெயின் ரூமுக்குள்ளே வர மாதிரி இருந்தது. அதுக்காக தான் வந்து அதை கட்டியிருக்கோம். ஸோ இங்கே கத்தாரில் வந்து தண்ணி பிரச்சனை, கரண்ட்டு பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எப்போவுமே இன்கேஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பெட்ரூமில் இருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி வந்து தெரியும். நான் கிச்சனில் இருந்து காட்டினேன் இல்லையா, அந்த பால்கனி வந்து தெரியும். ஸோ இந்த பால்கனி வழியாகவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட வீட்டோட பால்கனியும் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ யார் கூட வேணாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூடவே வந்து பேசலாம். இங்கே வந்து இந்த காட்டன் பாக்ஸஸ் மட்டும் போட்டிருக்கும். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் ரூம் எல்லாத்தையும் வந்து சாமி ரூமை வச்சதால் நிறைய வந்து இதெல்லாம் அங்கே போட முடியாது. அதனால் இதை வந்து இந்த பால்கனியில் அவுட் சைடில் வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து ஸ்டாண்டு வச்சு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு விடுவாங்க. மெயின் பால்கனியை வந்து எல்லோரும் ஃப்ரீயாக விடுவாங்க. சம்மர் டைமில் பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்க பால்கனியில் வந்து வைக்க முடியாது. அதனால் இந்த பால்கனியில் கொண்டு வந்து வைக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து அவ்வளோ வராது. ஸோ நானுமே அப்படி தான் வந்து மாற்றி வச்சுடுவேன்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் நேம் மாற்றியாச்சு. அன்புடன் வாட் ஸ்பெஷல்ல இருந்து அன்புடன் ஃப்ளேவர்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்னு மாற்றியாச்சு. ஸோ நம்ம வீட்டை ஃப்ரேம் பண்ணி காட்டியாச்சு. கீப் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப், ஸ்டே டியூன், அன்புடன்.